ஏய் அருண், உனக்கு வேலைக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? என்னோட தம்பி அவன் கம்பெனிக்கு கூப்பிடுறான் தானே? அப்புறம் என்ன உனக்கு? இல்ல சித்தி, அவரு நான் படிச்ச படிப்புக்கு வேலை தராம ரொம்ப கேவலமா நடத்துறாரு. என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. இன்னைக்கு வேலையோட வந்தா வீட்டுக்கு வா, இல்லன்னா வீட்டு பக்கம் வந்துடாத. உனக்கு சாப்பாடு வடிச்சு போடணும்னு எனக்கு ஒன்னும் தலை எழுத்து இல்ல. உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் உன்னை பாத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இனிமே வேலை இருந்தாதான் உனக்கு சாப்பாடு, இல்லன்னா உனக்கு சாப்பாடு இல்ல. டேய் அருண், போயிட்டு டீ வாங்கிட்டு வா. சரிங்க சார். என்ன சார், இந்த பையன் எம்பிஏ படிச்சிருக்கான்னு சொன்னீங்க, அவன் போய் இப்படி டீ வாங்கிட்டு வர சொல்றாரு நம்ம எம்டி. எல்லாம் நேரம். இவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், வெளிநாட்டுல ஐடி கம்பெனி வச்சு சூப்பரா நடத்திக்கிட்டு வராரு. அங்க இருந்து அனுப்புற பணத்தை இவங்க சித்தி இவனுக்கு தராம அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு தந்து பெரிய ஆளாக்கி விட்டுட்டாங்க. இவங்க சித்தியோட தம்பி தான் நம்ம எம்டி. 5 நாளா சாப்பிடாம இந்த பையன் மயங்கி கீழே விழுந்துட்டான். வேலைக்கு போனாதான் சாப்பாடு இவங்க சித்தி சொல்லிட்டாங்களாம். அப்புறம் தான் நான் இங்கே வந்து வேலைக்கு சேர்த்து விட்டேன். வேற எங்கேயாவது வேலை தேடணும்னு தான் இவன் அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா சொல்லுவாங்களே, பசி வந்தா 10ம் பறந்து போகும்னு. வெட்கம், மானம், படிப்பு எல்லாமே மறந்து இங்க வந்து வேலை செய்யறான். பசி வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டான்.